மாவட்டம் கம்பத்தில் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை தட்டி கேட்ட மனைவியை கத்தரிக்கோலால் குத்திவிட்டு தலைமறைவான அதிமுக நகர செயலாளரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யராஜ், விவரம். நிச்சயமா பரிதா. அதாவது தேனி மாவட்டம் சின்னமனூர் நகர செயலாளராக இருந்து வருபவர் பிச்சைக்கனி. இவரை பார்த்தோம் என்றால் கம்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததை மனைவி தட்டி கேட்டது காரணமாக அறிவித்த கத்தரிக்கோளால் மனைவியின் கையை குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக தகவல்கள் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் கம்பம் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியை சேர்ந்தவர் பிச்சைக்கனி. இவர் தற்போது சின்னமனூர் அதிமுக நகர செயலாளர் இருந்து வருகிறார். இவருக்கு மகாலட்சுமி என்ற மனைவி 2 குழந்தைகள் இருந்து வரும் சூழலில் பிச்சைக்கனிக்கு கம்பத்தை சேர்ந்த அதாவது கக்கன்காலியை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் தொடர்பு இருந்ததாக கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று கணவரை தேடி சென்ற மனைவிக்கும் பிச்சைக்கனி அவர்களுக்கும் வாய்த்தரல் ஏற்பட்டு தற்பொழுது அருகில் இந்த கத்திரிக்கோளை எடுத்து கையில் குத்தியதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மகாலட்சுமி கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்பொழுது கம்பம் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் கம்பம் தெற்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்து பிச்சைக்கனியும் அவருடன் இந்த பெண்ணையும் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் பார்த்தோம் என்றால் கம்பம் மற்றும் சின்னமனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பேசு பொருளாக ஆளாகி வருகிறது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.